இந்த மாலை வேளையில் இது ஒரு விசேஷித்த விதத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய திரு சித்தத்தின்படி இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விடுதலையின் ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை என்று சொல்லி ரெவரண்ட் ஜோயன் அண்ட் பிலிப் அவர்கள் எவ்வளவோ பிஸி ஸ்கெட்யூலில் இருக்கும் வேளையில் இந்த வேத படிப்புக்கு நடக்கிற இந்த நேரத்தை குறித்து சொன்ன வேளையில் நான் அதில் வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் விசேஷித்த ஆராதனையாக இதை நடத்துவோம் என்று சொல்லி நாங்கள் அழைத்தோம். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். ஸோ விசேஷித்த விதத்தில் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கடந்த கிழமை வீக்கெண்ட் 3 நாளும் அற்புதமான முறையில் கர்த்தர் எங்கள் மத்தியில் தம்முடைய ஊழியக்காரனுக்கூடாக ரெவரண்ட் ஜோயன் அண்ட் பிலிப்பு கூடாக வல்லமையாக கர்த்தர் கிரியை நடப்பித்தார். ஆத்துமாக்கள் தொடப்பட்டார்கள், விடுதலை பெற்றார்கள், ஆசீர்வாதம் பெற்றார்கள், சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கர்த்தர் கிருபளித்தார். இந்த இரவு வேளையில் தாகத்தோடு இருப்போம் என்று சொன்னால், வாஞ்சியோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக வெறுமையாக போக மாட்டீங்க. நாங்கள் யாரும் எழுந்து கரங்களை தட்டி ரெவரண்ட் ஜோயன் அண்ட் பிலிப்பை திரும்பவும் வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you, Pastor, as you minister God's word. Amen. Hallelujah. Hallelujah. சத்தமாக hallelujah. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவர் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்காவிட்டாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குகிறவமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். பல வேளைகளில் எங்களுக்கு இது திடீரானதாக இருக்க முடியும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் பிளான் பண்ணி வைத்திருக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் காண்பதை விட்டு சந்தோஷப்படுங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த ராத்திரி வேளையிலே உண்மையாக நாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்க வேண்டும், உண்மையாக வாஞ்சியோடு வந்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே தாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் வந்திருக்க எங்களை கர்த்தர் திருப்தியாக்கியே அவர் அனுப்புவார். அவர் திருப்தியாக்கியே அனுப்புவார். அவர் ஒருபோதும் அவர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், சுகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், மேன்மைகளை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ராத்திரியிலே உங்களை அவர் சந்திப்பார். இந்த ராத்திரியிலே உங்களை சந்திப்பார். அவருடைய அமர்ந்த மெல்லிய பிரசனம், அவருடைய பிரசனம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லா கண்களும் மூடப்பட்டு அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்றைக்கு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நம்மத்திலே இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்க போகிறோம். உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்க எங்களுடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுதல்களும் உயிர் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும். ஓ இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. Thank you. நன்றி. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா.
ஓசனா. சொல்லுங்க, எதிர்பார்ப்போடு வந்திருந்தா அல்லேலூயா ஓசனா. அற்புதம் நடக்கணும் என்று வந்திருந்தா கர்த்தருடைய வாழ்வில் அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. ஹல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே. சொல்லுங்க, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோமே. உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா எல்லா கட்டுகளும், எல்லா அந்தகார கிரியைகளும், எல்லா பாவசார கட்டுகளும், எல்லா சுத்தங்களும், எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹோசனா. ஹல்லேலூயா ஹோசனா. ஹல்லேலூயா ஹோசனா. ஹல்லேலூயா ஹோசனா. ஓ இயேசுவே, Hallelujah, Hosanna. Thank you, Jesus. Hallelujah, Hosanna. கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு பேசுவீராக என்று சொல்லி கேட்கிறோம். பலத்த எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தாவே, யாரெல்லாம் தேவைகளோடும், கவலைகளோடும், கஷ்டங்களோடும், துக்கங்களோடும், வியாதியோடும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று, பிசாசுடைய இருளின் கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே என்னென்னலாம் எண்ணங்களோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, வந்த யாரும் ஒருமனே திரும்பி விடாதபடிக்கு உம்மால் தொடப்பட்டவர்களாக கடந்து செல்வதற்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருக்கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றி அமைப்பதற்கு, விடுதலைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தத்தோடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு மூலம் நன்றியோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. நாம் யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். மீண்டுமாக அன்போடு கூட வரவேற்கின்றேன். கடந்த கிழமைகளே 3 நாட்கள் உங்களோடு சேர்ந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் ஊழியங்களை செய்யவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமில்லை, இந்த வாரத்திலும் இவ்விதமாக உங்கள் மத்தியிலே நிற்பது அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவது, தேவ ஜனத்தோடு தேவ ஆலயத்தில் நேரம் செல்வது அது மிக மிக மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்திற்கு எங்களுடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம். இந்த லூக்கா சுவிசேஷத்தின் 8வது அதிகாரத்திலே அங்கே இருந்து 4 விதமான சம்பவங்களை மிக வேகமாக உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்களுக்கு தெரியும்.
ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாதவர்கள் இந்த இடத்திலே இருப்பீர்களாக இருந்தால், யார் இந்த இயேசு கிறிஸ்து, ஏன் இயேசு அற்புதம் செய்கிறார், ஏன் இயேசுவிடத்தில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஏன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், ஏன் கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், ஏன் முழங்கால் படியிடுகிறார்கள், ஏன் ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்ற கேள்வி ஒருவேளை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் மனிதனாய் வந்து கடவுளான ஒருவர் அல்ல. அதை நாம் முதலாவது தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த வேதாகமம் ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் என்பதாக. வானம், பூமி, அண்ட சராசரங்கள், நாம் வியந்து பார்க்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவங்கள் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய கர்த்தர் அவர் இருந்திருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமான தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது அங்கே முதல் 5 நாட்களும் கர்த்தர் படைப்புகளை படைப்பதை பார்க்கிறோம். எல்லா படைப்புகளையும் ஒவ்வொன்றாக படைக்கிறார். ஒவ்வொன்றாக படைத்து 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 5 நாட்கள் எப்படி படைத்தார் என்றால், தன்னுடைய வாயினாலே, வார்த்தையினாலே அது உண்டாகட்டும் என்றா உண்டாயிற்று, அது வரட்டும் என்றா வரட்டு, வெளிச்சம் உண்டாகட்டும் உண்டாயிற்று. எப்பவிதமாக சொல்லி சொல்லி சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கிச்சு. பாருங்க, இன்றைக்கு சூரியனை வியந்து பார்க்கிறோம், நட்சத்திரங்களை, கோள்களை எல்லாம் வியப்போடு பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம், அற்புதமானது. இதெல்லாம் வெறுமனே கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட 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 அவைகள் அந்தந்த இடங்களிலே தோன்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு வார்த்தையை கொண்டு வார்த்தையை கொண்டு எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக, எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் அதிசயத்தை, கர்த்தர் அதிசயத்தை, கர்த்தர் அற்புதத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே முதல் 5 நாட்கள் அமிதமாய் படைத்து விட்டு 6ஆம் நாளிலே, 6வது நாளிலே தன்னுடைய வாயினாலோ வார்த்தையினாலோ அல்ல, ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? தன்னுடைய கரங்களினாலே மனிதனாகிய என்னையும் உங்களையும் கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வியந்து பார்க்கிற, அதிசயமாய் பார்க்கிற, நாங்கள் வியப்படைகிற இந்த சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையினால வந்துச்சது. ஆனால் அதை விட மேலானவர்களாக நானும் நீங்களும் அவருடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம், உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய அபிப்பிராயமோ விஞ்ஞானமோ சொல்ல முடியும், நாங்கள் ஏதோ குரங்கில் இருந்து தெரிவுபட்டு வந்தவர்கள் என்று. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், எனக்கு வாள் இல்லை, கர்த்தருடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் வேற பெற்றவர்கள். நாங்கள் வியந்து பார்க்கிற சூரிய சந்திர நட்சத்திரத்தை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் அவருடைய கரங்களினாலே நம்மை உருவாக்கினாரே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆக இவ்விதமாக உருவாக்கின ஆண்டவர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் விட்டு ஆண்டு கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னார். ஆனா மனுஷனுக்குள்ள பாவம் பிரவேசித்ததனால மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு வருவோமாக இருந்தால், அங்கே 9, 10வது வசனங்களை வாசிப்போமாக இருந்தால், இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார், ஆதாமை காணவில்லை. வாசிங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 3வது அதிகாரம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய தோட்டத்தில் உலாவுகின்ற தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் தோட்டத்தில் உலாவுகின்ற தேவனாகிய கர்த்தர். அன்றைக்கு ஆண்டவர் திடீரென்று வரையில உலாவுகிற என்றால் அது தொடர்ந்து நடைபெறுகிற ஒன்று, வளமையாக நிகழ்கின்ற ஒன்று. ஆகவே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்பொழுதும் தோட்டத்திலே உலாவுகிறவர். ஆகவே அவர் வளமை போல ஒரு நாள் வருகிறார், தான் உண்டாக்கின மனுஷனோடு உறவாட, தொடர்பு கொள்ள வளமை போல வருகிறார், வருகிறார் வருகிறார் வருகிறார். வளமையா வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணி ஆண்டவரோடு பேசுகிற ஆதாமை காணவில்லை. ஆகவே ஆண்டவர் கூப்பிடுறார். வாசிங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்ட பொழுது ஆதான் சொன்னான், ஐயோ நான் பாவம் செய்து நிர்வாணமாக இருக்கிறேன், நான் உம்மை பார்க்க முடியல, உம்மை நான் சந்திக்க முடியல, உம்மை நான் தரிசிக்க முடியல, உம்மோடு உருவாட முடியவில்லை என்றார். அன்றைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே பிரிவினை ஏற்பட்ட பொழுது அந்த பாவம் பிரித்த பிரகாரம் இன்றைக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பாவம் ஒரு பயங்கரமான பிரிவினை உண்டாக்கி மனுஷனை தேவனிடத்திலிருந்து தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் விளைவினால மனுஷன் என்ன செய்யறாங்க தெரியுமா? எப்படியாவது ஆண்டவரோடு மீண்டும் உறவாட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க தெரியுமா? மிருகங்களுடைய ரத்தத்தை சிந்துகிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள். இன்றைக்கும் பாருங்க, பாவ பரிகாரத்துக்காக அநேகர் மிருகங்களுடைய ரத்தங்களை சிந்துகிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள், மணிக்கணக்காக நடக்கிறார்கள், பல படிகளை ஏறுகிறார்கள், சில தங்களையே குத்துகிறார்கள், வெட்டுகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், ரத்தத்தை சிந்துகிறார்கள். எப்படியாவது என் வாழ்விலே பாவத்துக்கான விமோசனம் கிடைக்கும் என்று முயற்சி எடுத்து இவ்விதமாக எல்லாம் தங்களை வருத்தி வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் வருத்தி, எவ்வளவுதான் வேதனைப்படுத்தி, எத்தனை மிருகங்களை கொண்டு எத்தனையா எங்களை வேதனைப்படுத்தி, எவ்வளவு படியேறி, எவ்வளவு தான தர்மங்களை கொடுத்து என்னதான் செய்தாலும் ஒருபோதும் பாவத்துக்கு விமோசனம் கிடைக்க போவது இல்லை. பாவத்துக்கான விமோசனம் இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்த இரத்தத்தினால் மட்டும்தான் உண்டு. ஆகவேதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக தேவ பிள்ளைகளாக தேவனிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஏனென்றால் பாவத்திலே இருந்து விடுதலை, சாபத்திலே இருந்து விடுதலை, அக்கிரமத்திலே இருந்து விடுதலை, இருளிலே இருந்து விடுதலை தரக்கூடிய மெய்யான தேவன், மெய்யான ஆண்டவர், சர்வலோகத்தின் கர்த்தர் அவர் இயேசு. அதுதான் அந்த இயேசு. அந்த இயேசுவை தான் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்விலே காணப்பட்ட 4 விதமான அத்தாரிட்டிஸை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். என்ன? 4 விதமான அதிகாரங்கள், ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட 4 விதமான அத்தாரிட்டிஸை குறித்து நான் பேச போகிறேன். இந்த லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் பார்த்தால் 4 அத்தாரிட்டிஸ் அங்கே இருக்கிறது. மற்றவங்க எல்லாம் என்ன பாருங்க, யாரும் அங்கே பார்க்க வேண்டாம், மற்றவங்க என்ன பாருங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வேலையை இன்றைக்கு செய்ய போகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆகவே யாரும் குழம்பாம நீங்க என்ன பார்த்து கொண்டு இருங்க, வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டு இருங்க. ரைட், இங்கே முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் 22வது வசனத்தில் இருந்து 25வது வசனம் வரைக்கும் முதலாவது காரியம் அங்கே இருக்கிறது. இந்த 22வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பின்பு ஒரு நாள், வாசிங்க சீக்கிரமாக. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் கடலின் அக்கறைக்கு போவோம் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை கொடுத்த பிறகு ஆண்டவரும் சீஷர்களும் எல்லாரும் இணைந்து என்ன செய்கிறார்கள்? படவில ஏறி அவர்கள் பிரயாணமாகிறார்கள். ஆனா பிரயாணம் ஆகிற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? பலத்த சுழல் காற்று ஏற்படுகிறது. கடல் கொந்தளித்து படகிலே மோதி அடித்து மிகவும் பயங்கரமான ஒரு சூழல் அந்த சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் பிரயாணம் பண்ண படகிலே ஏற்படுகிறது. ஆனா எங்களுடைய ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அழகாய் அவர் நித்திரை கொண்டு கொண்டிருந்தார். அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவர் நித்திரை கொண்டு கொண்டிருந்தார். ஆனால் சீஷர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, நாங்கள் அக்கறைக்கு போக முடியாது, நாங்கள் நடுக்கடலில் மாண்டு போக போகிறோம், சாக போகிறோம், கடலுக்குள்ளே அமிழ்ந்து போக போகிறோம், ஐயோ காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற வார்த்தையை ஒரு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமாய் பார்த்தார். பல வேளைகளில் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் அநேக விதமான வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை கொடுத்திருப்பார்.
இந்த வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் பிடித்து ஆண்டவரே நீ சொல்லி இருக்கு இதை செய்வீர் 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 என்று பல வேளைகளை ஜெபிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை பற்றி பிடிக்கிறோம், இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிகழ்வது போல எங்களுக்கு தெரியாது. சீஷர்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற பொழுது சந்தோஷமாய் ஏறினார்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை பயணமானவர்களுக்கு ஒரு இடையிலே பலத்த கலக்கம். என்ன தெரியுமா? நாம் கரை சேர முடியாது, வாக்குத்தத்தத்தை அடைய முடியாது, வெற்றியை சுதந்திரிக்க முடியாது, ஜெயத்தை பெற முடியாது, அதிசயத்தை காண முடியாது, அக்கறையை காண முடியாது. தத்தளிப்பு, வேதனை, அவமானம் அமிழ்ந்து போய் எங்களுடைய வாழ்வில் முடிகிற நிலைக்குள்ளே சீஷர்கள் கத்தினார்கள், இயேசுவே ஐயரே எங்களை காப்பாற்றும் என்று கத்தினார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கத்தினார்கள். ஆனா அந்த நெருக்கடியான சூழல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அடக்கி கர்த்தர் அற்புதத்தை செய்தார். முதலாவது ஆண்டவருக்கு இயற்கையின் மேல் அத்தாரிட்டி இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கையின் மேல கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கு. இயற்கை என்ன தெரியுமா? எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறினபடி, மனுஷனால கட்டுப்படுத்தப்பட முடியாத காரியம், மனிதனுடைய கட்டுக்குள்ளே அடக்கப்பட முடியாத காரியம்தான் இயற்கை. ஆனால் அப்படிப்பட்ட யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்க முடியாத, மனுஷரால் கட்டுப்படுத்த முடியாத காரியத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே கொந்தளித்துக் கொண்டிருக்கிற கடலாய் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லை மீறின விடயங்கள், உங்களை மீறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களை சுற்றி உங்களுடைய வேதனைகளின் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கை படகிலே உங்களை சூழ இந்த உலகத்திலே நீங்கள் தத்தளித்துக் கொண்டு ஐயோ அமிழ்ந்து போகிறோம், சாக போகிறோம் என்று நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு இந்த ராத்திரி வேளை இருக்கலாம். அன்றைக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்ட அதே ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலும் உங்கள் வாழ்விலே என்னென்னலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்த அவர் வல்லவர். அவர் கட்டுப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னுடைய எல்லையை மீறி என்னென்னலாம் எனக்கு இருக்கு, என்னுடைய எல்லையை மீறின விடயங்கள் என்ன, என்னுடைய கட்டை மீறின விடயங்கள் என்ன. இந்த ராத்திரி வேளையில அதையெல்லாம் கட்டுப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஆனா வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை பற்றி பிடிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில பல வேளைகளில் வாக்குத்தத்தம் நிறைவேறாதது போல காணப்படும், வாக்குத்தத்தம் மடிகிறது போல காணப்படும். ஆனாலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் வார்த்தையை நிறைவேற்றியே முடிப்பார். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் 26வது வசனத்தில் இருந்து பார்ப்போமாக இருந்தால் 39வது வசனம் வரைக்கும் பார்த்தால் இரண்டாவது விடயம் என்னவென்றால் பிசாசின் மேல ஆண்டவருக்கு அதிகாரம், வல்லமை இருந்தது, அத்தாரிட்டி இருந்தது. பிசாசின் மேல, இருளின் மேல அதிகாரம் இருந்துச்சு. வாசிங்க 27வது வசனம். அவர் கரையில் இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த, வீட்டில தங்காம ஒரு இடத்துல இருக்காம சுற்றி திரிந்து பிரேத கல்லறையில தங்குறவனும் அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தார். கடல்ல போட்ல வந்து ஆண்டவர் இறங்க, ஆண்டவரை வெல்கம் பண்ணது யார் தெரியுமா?
நான் கனடாக்கு வந்து ரங்கேக்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் பிரைஸ் லார்ட் வாங்க பாஸ்டர் என்று வரவேற்றா என்ன நடந்திருக்கும்? திரும்ப வந்த வழியே ஓடியிருக்கும். இயேசு கிறிஸ்து கடலை விட்டு இறங்கி கப்பலை விட்டு இறங்கி கரைக்கு வரைக்கும் அவரை வெல்கம் பண்ணுற யார், அவரை சந்திக்கிற யார் தெரியுமா? உடுப்பில்லாம நெடுநாளாய் வேதனையோடு பாடுபட்டு சிந்தையை ஒருமுகப்படுத்த முடியாதபடிக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்க முடியாதபடிக்கு அலைந்து திரிகிற ஒருத்தன் வருகிறான். இந்த டிஷ்யூ பேக்கை பற்றி தெரியுமல்ல? இந்த டிஷ்யூ பேக் காத்துக்கு போனா என்ன நடக்கும்? இந்த டிஷ்யூ பேக்கை வெளியில விட்டா என்ன நடக்கும்? ஒரு இடத்தை நிக்குமா? அலைஞ்சு தெரியும். இன்றைக்கும் பிசாசு பிடிச்சவன் தான் சபசரவையா அலைஞ்சு தெரிவான். ஒரு இடத்தை நிக்கல. டிஷ்யூ பேக் போல, டிஷ்யூ பேக் போல ஒரு இடத்தை நிக்க மாட்டாங்க. அங்க போவாங்க, இங்க போவாங்க, அங்க பார்ப்பாங்க, இங்க பார்ப்பாங்க. எங்க தங்களுக்கு வசதி, எங்க தங்களுக்கு நன்மை பார்த்து 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 யாரு தெரியுமா? பிசாசு பிடித்தவர்கள். ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. வீட்டில் தரித்திருக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த வீட்டில், கர்த்தர் கொண்டு வந்து நாட்டின இடத்துல தரித்திருக்க முடியாது. இந்த மனுஷனுக்கு வீட்டில் இருக்க இயலாது. அவனுடைய வீடு எது தெரியுமா? பிரேத கல்லறை. ஒரு பயங்கரமான நிலையில இருக்கிறான். ஆனா பயங்கரமான நிலையில அவ்விதமான ஒரு அசுத்தத்தின் பிடியில் அவன் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து அவனை விடுதலையாக்கும்படியாக அசுத்த ஆவியை போகும்படியாக 29வது வசனத்தை வாசிங்க. அந்த அசுத்த ஆவி அவனை 28 29 அவன் சொல்ல என்ன சொல்ல? அந்த 28 அவன் இயேசுவை கண்டவுடனே கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பிசாசு பிடிச்சவனுக்கு தெரிஞ்சது இயேசு யார் என்று. பிசாசு பிடிச்சவனுக்கு தெரிஞ்சது இயேசு யார் என்று. அவனால முடியல, அவனால கட்டுப்படுத்த முடியல. அவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன வேதனைப்படுத்துவா வந்தீர். அப்ப அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிசாசை வெளியேற்றும்படியாக கட்டளையிட்டார். கட்டளையிட்ட பொழுது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சம்பவத்தை நீங்க வீட்டை போய் வாசிங்க. அவன் வந்து கேட்கிறார், இயேசுடைய பேர் என்ன? அவன் சொன்னான் லேகியோன். லேகியோன் சொன்னா என்னத்தை சொல்லுது தெரியுமா? ஏறத்தாழ ஒரு 6000 போர் வீரர்கள், 6000 பேருக்கு அதிகமானவர்கள் இருக்கிறது தான் லேகியோன் என்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பலத்த பிசாசின் பிடியிலே அந்த மனுஷன் இருந்தான். அவன் சொன்னான், லேகியோன், நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம். அடுத்தது சொன்னா, எங்களை வேணா திரட்டி விடாம பன்றி கூட்டத்துக்கு திரட்டி விடும் என்று சொன்ன பொழுது என்ன நடந்தது தெரியுமா? எல்லா பிசாசும் பன்றி கூட்டத்துக்குள்ள போச்சுது. போனா என்ன நடந்தது தெரியுமா? 33வது வசனம். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. 35வது வசனத்தை பாருங்க. அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அந்த பிசாசு லேகியோன் எல்லாம் போன பொழுது அந்த பன்றி கூட்டம் போய் விழுந்து கடலிலே அமிழ்ந்து மாண்ட பிறகு என்ன நடந்து தெரியுமா? 35வது வசனத்துல, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன், ஹல்லேலூயா, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து வாசிங்க. இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கர்த்தர் கண்டார். ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. முதல் என்ன தெரியுமா? உடுப்பில்லாதவன் இப்ப உடுப்போட இருக்கிறான். வீட்டில தரிக்காதவன், ஒரு இடத்துல நிக்க மாட்டாதவன் இப்ப இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறான். புத்தி தெளிவடைந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஜனங்கள் கண்டார்கள். எப்படி ஒரு பெரிய மாற்றம்!
இப்படி ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே நிகழுமா இருந்தா நாங்க என்ன செய்வோம்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருவர் வருகிறார், நாங்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் விடுதலையாக்கி புத்தி தெளிக்க பண்ணி கர்த்தர் மாற்றினா அடுத்தது அதை பார்த்த நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? தேவனை மையப்படுத்த வேற என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் போய் ஊர்ல கிராமத்துல யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து இயேசுவிடத்துல விட்டு ஆண்டவர் சுகமாக்கும்படியாக எல்லாரையும் கொண்டு வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த கிராமத்து மக்கள், இந்த பட்டணத்து மக்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? 37வது வசனம். அப்பொழுது வாசிங்க. சுதேரனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். மிச்சம் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? இப்ப இயேசுவே எங்களை விட்டு போகும் என்று அவரை வெளியேற்றுகிறார்கள். வெளியேற்றுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த நாட்களில் அவங்களுடைய மிகப்பெரிய வருமானம், அவர்களுடைய மிகப்பெரிய சொத்து, அவர்களுடைய மிக முக்கியமான நிலை என்ன தெரியுமா? பன்றி. ஒரு மனுஷன் இவ்வித வேதனைப்பட்டு அந்த வேதனை நீங்கி சுஸ்தமாகி விடுதலையாய் இருப்பதை பார்க்கிலும் அந்த பட்டணத்து மக்களுக்கு என்ன தெரியுமா ஏற்பட்டுச்சு? எங்களுடைய வருமானத்தில் ஆண்டவர் கை வைத்து விட்டார். எங்களுடைய வருமானத்தை இழக்க பண்ணி விட்டார். இவர் இருந்தா இன்னும் இழப்பு வரும், இவர் இருந்தா இன்னும் இழப்பு வரும். பன்றிகளை இழக்க அவர்கள் விரும்பவில்லை. அதனால இயேசுவே நீர் போய்டும் என்கிறார்கள். இயேசுவும் அதன் கடைசி வசனங்களை வாசிங்கன்னா தெரியும், அவரும் படகில ஏறி அப்படியே போய்விட்டார். கொஞ்சம் இந்த சம்பவத்தை கற்பனை செய்து பாருங்க. கடல் பிரயாணம் செய்து, அதுவும் சாகிற நிலையில பிரயாணம் செய்து, கொந்தளிப்புகள் எல்லாத்தையும் அடக்கி இயற்கையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பெரிய அற்புதத்தை செய்து அந்த பிரயாணம் பண்ணி வந்து இறங்கி ஆண்டவர் எத்தனை மனுஷனை சந்திக்க வந்தா தெரியுமா? ஒரே ஒருத்தன், ஒரே ஒருத்தன். அவனையும் மனுஷன் என்று சொல்லவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல அப்படிப்பட்டவனையும் தேடி வருகிற கர்த்தர் தான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலே அசுத்தங்களோடும் பாவங்களோடும் இருளின் ஆதிக்கங்களோடும் மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாகும், சிந்தை தெளிவில்லாதவர்களாகும் உங்களுடைய வாழ்க்கையிலே அசுத்த எண்ணங்களோடு இருளின் ஆதிக்கங்களோடும் பயத்தின் பிடியிலே பாவத்தின் பிடியிலே சிக்கி தவித்து தலை காட்ட முடியாதபடி, வாழ முடியாதபடி, நிம்மதியாக இருக்க முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளையும், எல்லா அசுத்தங்களையும் கிரியைகளையும், எல்லா பயத்தினுடைய ஆதிக்கங்களையும் இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்வை விட்டு, உங்களுடைய குடும்பத்தை விட்டு, உங்களுடைய வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியேற்ற 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 அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். இரண்டாவது, பிசாசின் மேல் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், 42வது வசனத்தில் இருந்து பார்ப்போமாக இருந்தால், 43வது வசனத்திலிருந்து பார்ப்போமாக இருந்தால் 48 வசனம் வரைக்கும் அங்கே வியாதிப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி. வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதவனாக இருந்து
அவருக்கு பின்னாக வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறார். அந்த 42வது வசனத்தின் மேல் வரி சொல்லுகிறது, அவர் திரும்பி போகையிலே ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்றால், திரளான ஜனக்கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறது, எண்ண முடியாத அளவு மக்கள் கூட்டம். அப்படிப்பட்ட திரளான கூட்டத்தின் நடுவில் ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும் பாடோடு வேதனையோடு வைத்தியர்களால் சுகமாக்க முடியாதபடிக்கு வியாதியை சுமந்தவளாக அந்த இடத்துல வருகிறார். அந்த இடத்துல வந்து அவளுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? எப்படியாவது இயேசுவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் காணும், நான் சுகமாவேன் என்று நம்பினார். அவருக்கு பின்னால சென்று என்ன தெரியுமா, அவருடைய வஸ்திரத்தின், வாசிங்க அந்த வசனம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், வாசிங்க, உடனே உடனே, ஹல்லேலூயா, நாளைக்கு அல்ல, இரவுல அல்ல, 4 ஆண்டுக்கு அல்ல, 1 வருஷத்துல அல்ல, 2 வருஷத்துல அல்ல, உடனே 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 அவளுடைய வியாதி நீங்கினது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நீ வியாதியோடு இருக்கலாம். வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கலாம், நெடுநாளான வியாதியாக இருக்கலாம், தொற்றா வியாதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொடுவீர்களாக இருந்தால், நாளைக்கல்ல, 4 ஆண்டுக்கல்ல, 1 வருஷம் அல்ல, உடனடியான சுகத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அடுத்த வசனத்துல ஆண்டவர் உடனே கேட்கிறார், என்னை தொட்டது யாரு? என்னை தொட்டது யாரு? சீஷர்களும் கூடியிருந்தவன் சொல்றாங்க, இது என்ன கேள்வி? திரளான மக்கள் கூடி இருக்கிறாங்க, எத்தனை பேர் இடிச்சிருப்பாங்க, தட்டி இருப்பாங்க, முட்டி இருப்பாங்க, இதுக்குள்ள என்ன தொட்டது யார் என்றால் கேட்டா யாரை கண்டுபிடிக்கிறது? இப்படி ஒரு கேள்வி நியாயமா இயேசு கேட்பது? அவங்க எல்லாம் சொன்னாங்க, இது என்ன கேள்வி? திரளான மக்கள் நெருக்கின பொழுதும், திரளான கூட்ட மக்கள் நெருக்கின பொழுதும், முட்டின பொழுதும், தட்டின பொழுதும், இடித்த பொழுதும், அவற்றுக்கு மத்தியில ஒரு ஸ்திரீ யாரும் அறியாமல் இருதயத்தின் எண்ணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை தொட்டதை அவர் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கும் உங்களுடைய வியாதி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், மறைவாக இருக்கலாம், வெளிப்படாமல் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை இந்த ராத்திரி வேளையில் நீ தொடுவாக இருந்தால், தொடுவையாக இருந்தால், தொடுவாயாக இருந்தால், அதை தொடுவாயாக இருந்தால், உடனடியாகவே 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 இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என்ன வியாதியாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், கிட்னி வருத்தமாக இருக்கலாம், இருதய வருத்தமாக இருக்கலாம், பிரஷரா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்திரீ தேவையோடு அவரை தொட்டது அவர் அறிந்து கொண்டார். இத்தனை பேர் மத்தியில ஆண்டவருக்கு என்ன எப்படி தெரியும் என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா இத்தனை பேர் மத்தியில உங்கள் இருதயத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உடனடியாகவே ஆண்டவர் 49வது வசனம், 48வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல என்ன தெரியுமா? மகனே, மகளே, மகனே, மகளே, திடன்கொள், 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 திடன்கொள். நான் உன்னை குணமாக்குகிறேன், நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், நான் உன்னை தொழுகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன், நானே கர்த்தர். 4வது காரியம், முதலாவது
இயற்கையின் மேல் ஆண்டவருக்கு வல்லமை அதிகாரம் இருந்துச்சு. இரண்டாவது, பிசாசின் மேல, இருளின் ஆதிக்கத்தின் மேல ஆண்டவருக்கு வல்லமை அதிகாரம் இருந்துச்சு. மூன்றாவது, வியாதியின் மேல ஆண்டவருக்கு வல்லமை அதிகாரம் இருந்துச்சு. நாலாவது, மரணத்தின் மீது ஆண்டவருக்கு வல்லமை இருந்துச்சு. ஹல்லேலூயா. 41வது வசனத்தை வாசிங்க. 41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஜெப ஒருவன் ஆலய தலைவனாகிய யவீரு என்ற பெயருடைய ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து. இந்த யவீரு யாரு? யவீரு யார்? என்ன சொல்லுது பைபிள்? ஜெப ஆலய ஜெப ஆலய தலைவன் யார் தெரியுமா? எல்லாராலும் உயர்வாய் பார்க்கப்பட்டவன், மதிப்பு நிறைந்தவன், மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறவன். அப்படிப்பட்ட மதிப்பு நிறைந்த மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாகிய யவீரு என்ன செய்கிறான்? வாசிங்க. இயேசுவின் பாதத்தில் விழுந்து. இயேசுவின் என்னவாம்? இயேசுவின் பாதத்தில் விழுந்து. இயேசுவின் பாதத்தில் விழுந்து. இயேசுவின் பாதத்தில் விழுந்து. இது லேசான காரியம் அல்ல. ஒரு பெரிய தலைவன், மதிப்பு மிக்கவன், எல்லாராலும் மேன்மையாய் எண்ணப்படுகிற இவன் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒருவருடைய பாதத்தில் விழுவது போலத்தான் அன்றைக்கு ஜனங்கள் பார்த்திருப்பார்கள். ஆனா அவனுக்கு தெரியும், நான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நான் விழுகிற இடம் அது மிக பெரிய ஒரு இடம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். பாதத்தில் விழுந்து தன்னை தாழ்மைப்படுத்தி அவன் கெஞ்சி கேட்கிறான், இயேசுவே, என்னுடைய பிள்ளை சாக போகிறாள், என்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறாள், தயவு செய்து வந்து என்னுடைய மகளை சுகமாக்கும், அவள் சாக முன்பதாக வாரும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து அவன் கேட்கிறான். இன்றைக்கு நாங்க யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் விழுகிறோமோ, கர்த்தர் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவன் பாதத்தில் விழுந்த பொழுது இயேசு என்ன சொன்ன? அடுத்த வசனம், தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள். அப்ப என்ன நடந்துச்சு? வாரும் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆம் நான் வருகிறேன். அந்த வருகிற நேரத்தில் தான் என்ன நடந்துச்சு? திரளான ஜனங்கள் வந்து நான் சொன்ன மூன்றாவது சம்பவம் நடக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரியை சுகமாக்குற நிலைமை. அந்த நேரத்தில் யவீர் யோசிச்சிருக்கலாம். அல்லது நீங்க யோசிங்க, எது முக்கியம்? வியாதிப்பட்டவனை சுகமாக்குறதா, சாக போகிறவனை காப்பாற்றுறதா? எது முக்கியம்? யார ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்? யாருக்கு ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் கொடுக்கணும்? சாக போகிறவனுக்கா, அல்லாட்டி வியாதியோட இருக்கிறவனுக்கா? சாவில்லாத வியாதியாக நீண்ட நாள் வியாதியா இருக்கிறவனுக்கா, இல்லாட்டி இந்த முடிய போது நிற்கிற யாரை ஃபர்ஸ்டா கொண்டு போகணும்? ஆனா இயேசு என்ன தெரியுமா செய்தார்? இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அந்த ஸ்திரீ, நீ கொஞ்சம் புறமா, நான் அவசரமா போறேன், போயிட்டு வந்து உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லல. அவர் நின்று தன்னுடைய வேலையை செய்து அவளை எல்லாம் சுகமாக்கி, அதுக்கு பிறகுதான் என்ன நடக்கிறது? யவீரோடு சேர்ந்து வீட்டுக்கு போறார். இப்ப காலதாமதம் எல்லாம் செய்து மினக்கட்டு கொண்டிருக்க என்ன நடந்தது தெரியுமா? 49வது வசனம் பாருங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டு எப்படி பேசிக்கொண்டிருக்கையில இப்ப சுகமாக்கி அந்த 12 வருஷம் பாடுபட்ட ஸ்திரீக்கு, திடன்கொள் மகளே, உன்னை கர்த்தர் குணமாக்குறார், அப்படி எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கையில அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால். எப்படிப்பட்ட ஒரு பயங்கர செய்தியாக இருக்கு! வீடு தலைகளா போகுது,
வீட்டில் கண்ணீர் வரப்போகுது, வீட்டில் வேதனை வரப்போகுது, என் வீட்டில் அழிவு வரப்போகுது, என் வீட்டில் மரண ஓலன் கேட்க போகுது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று நான் தான் முதல் வந்து கூப்பிட்டனே. யவீரு யோசிச்சிருப்பான், நானெல்லாம் முதல் வந்து பாதத்தில் விழுந்தேன், நானெல்லாம் உங்க வீட்டை வாரும் என்று கூப்பிட்டேன். ஆண்டவரே கூப்பிட்ட உடனே வந்திருக்கேடாதா, ஏன் தாமதித்தீர்? அவனுடைய உள்ளம் குமுறி இருக்கும், அவன் வேதனையால் நிறைந்திருக்கும். ஐயோ டைம் பிந்திட்டு, ஐயோ நேரம் போயிடுச்சு, ஐயோ நான் கூப்பிட்ட நேரம் வரையிலே, ஐயோ ஆண்டவர் என்ன கணக்கெடுக்கலையே, ஐயோ எனக்கு வியாதி அதை கொஞ்சம் பிறகு வந்து சுகமாக்கி இருக்கலாமே என்று அவன் உள்ளம் குமுறி இருக்கும். அவனுடைய நம்பிக்கைகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு பிள்ளை செத்து போய்விட்டது. அவனுக்கு தெரியும், இனி பிரயோஜனம் இல்லை, இனி வாழ்வு இல்லை, இனி அவனுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் தலைக்க முடியாது, மேன்மையாக முடியாது, இனி எல்லாம் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போ சொன்னான், வாசிங்க அந்த வசனத்தை. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு அவன் என்ன சொல்லுகிறான், இந்த பிள்ளை செத்து போயிச்சு என்று சொன்னது மட்டுமில்ல, இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவான். என்ன தெரியுமா? பாஸ்டரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு வீட்டுக்கு வந்து பிரயோசனம் இனி இயேசு இந்த வீட்டுக்கு வந்து பிரயோசனம் இல்ல. அப்படி நிலை குலைந்து பிரயோஜனமற்ற நிலையிலே மரணத்தை சந்தித்து மரண வார்த்தையின் மரண ஓலத்தை தன் குடும்பத்தில் நினைத்து கொண்டு அவன் நொறுங்கி போய் இருந்த அந்த நேரத்தில் 50வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. யவீருக்கு எப்படி இருந்திருக்கு? எதை நம்புறது? வீட்டை இருந்து பிரேதத்தை பார்த்து பிள்ளை செத்ததை பார்த்து ஒரு உண்மையான செய்தியை கொண்டு வந்து சொல்லுறான். அது ஒரு பக்கம் இருக்கு, உண்மை செய்தி, மரணம், செத்துட்டு பிரேதம். அடுத்த பக்கத்துல காண முடியாத ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி பயப்படாம இருக்கிறது? எப்படி விசுவாசிக்கிறது? கூப்பிட்டும் வரையில, சொன்ன நேரம் வரையில, தாமதித்து வந்துட்டார். எப்படி இனி நம்புறது? இருந்தால எப்படி இனி விசுவாசிக்கிறது? இவர 2 வார்த்தைகள் அவனுக்கு முன்னால் இருந்துச்சு. யவீரு எதை தெரிவு செய்தான் தெரியுமா? ஒருவேளை அவன் தன்னுடைய பிள்ளை மரிச்சு போச்சுது, மரணம் தான், நீ எல்லாம் முடிஞ்சது என்று நம்பி இருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அவன் சொல்லி இருப்பான், இயேசுவே நீ வீட்டை வரத்தவையில போங்க. ஆனா அப்படி சொல்லாம என்ன தெரியுமா செய்கிறா? இயேசுவை திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் உண்மையை, நிஜத்தை, கண்களுக்கு முன்னால் இருக்கிற மரணத்தை, குடும்பத்தினுடைய மரண ஓலத்தை, குடும்பத்தினுடைய கண்ணீரை, அவமானத்தை, மரணத்தை, பாடை, அதை பார்க்கிலும் அவன் நம்பினது இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேற பெற்ற வார்த்தையை. இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிச்சயமான மரணங்கள், உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாமே முடிந்த நிலைமைகள், உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாமே இனி தலைக்க முடியாது, உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக சாவு சாவு சாவு, எல்லாம் செத்து போச்சுது, எல்லாம் முற்றுப்புள்ளியாகி விட்டது, இனி எனக்கு வாழ்வு இல்லைன்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி வேளையில உண்மையும் நிஜமும் எதுவாக இருக்கட்டும், உண்மையும் நிஜமும் எதுவாக இருக்கட்டும், உண்மையையும் நிஜத்தை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே, 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 விசுவாசம் உள்ளவனாயிரு. வீட்டை கொண்டு போகிறான். கொண்டு போனா பிரேதம், பிள்ளை செத்து போய் இருக்கிறது. இயேசு பிரேதத்தை பார்த்து, செத்து போன பிள்ளையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நித்திரையாய் இருக்கிறார், நித்திரையாய் இருக்கிறார். எல்லாரும் ஏழு செய்தாங்க. அந்த வசனம் வாசிங்க, 53வது வசனம்.
அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினாலே அவங்களுக்கு நிச்சயமாய் தெரியும், நிஜம் என்ன உண்மை என்ன, பிரேதம் தான், செத்து போனால் தான், வெரிஃபை பண்ணியாச்சு. அவரை பார்த்து நகைத்தார்கள். நகைக்கிறாங்க. இந்த என்னதான் கதைக்குது, சாவுக்கும் நித்திரைக்கும் வித்தியாசம் தெரியாதா என்று எல்லாரும் நகைத்தார்களாம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி என்ன நடந்து தெரியுமா? அடுத்த வசனம் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். யாரெல்லாம் நகைச்சாங்களோ, யாரெல்லாம் ஏளனம் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அத்தனை பேரையும் பார்த்து சொன்னார், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில நில்லுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நம்பாவிட்டால், ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டால், ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்ளாவிட்டால், சில வேளை கர்த்தர் எங்களையும் வெளியில போன்று கலைக்க வேண்டிய சூழல் வரலாம். அதன் பிற்பாடு இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அவளுடைய கையை பிடித்து மரித்து போய் பிரேதமாக இருக்கிற, உயிரற்று போய் இருக்கிற வெச்சு சடலத்தினுடைய கையை இயேசு கிறிஸ்து பிடித்த பொழுது, பிள்ளையே எழுந்திரு என்றார். பிள்ளையே எழுந்திரு என்று சொன்ன பொழுது, அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது மரித்த பிள்ளை உயிரோடு 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 எழும்பினது. நான்காவது, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அதிகாரம் என்ன தெரியுமா? மரணத்தின் மீது அவருக்கு வல்லமை, இயற்கையின் மீது அவருக்கு வல்லமை இருக்கிறது, பிசாசின் மீது, இருளின் மீது அவருக்கு வல்லமை இருக்கிறது, வியாதியின் மீது அவருக்கு வல்லமை இருக்கிறது, மரணத்தின் மீது அவருக்கு வல்லமை இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழலுக்குள்ளாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழல்கள் உங்களுடைய எல்லையை, கட்டுப்பாட்டை மீறினதாக இருக்கலாம். உங்களுடைய தொழில்களிலே விருத்தி இல்லை, கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் இல்லை, மேன்மைகள் இல்லை, எல்லாம் இயற்கையை தாண்டி விட்டது, என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி விட்டது, என்னால் தலைக்க முடியாது, எனக்கு உதவி முடியாது என்று சொல்லி உங்களை சூழ பெரும் புயல்களும் காற்றுகளும் அலைகளும் மோதி அடித்து வேதனைப்பட்டு அமிழ்ந்து போகிற சூழல்ல இன்றைக்கு ராத்திரி நீ இருக்கலாம். இன்றைக்கு ராத்திரி நீ இருக்கலாம், உன்னுடைய குடும்பம் இருக்கலாம். உன் சூழல் எதுவாக இருந்தாலும், உன் நிலைமை, உன் குடும்பத்தினுடைய செயல் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு காற்றையும் கடலையும் அடக்கின ஆண்டவர், அன்றைக்கு காற்றையும் கடலையும் இறையாதே அவைகளாய் இரு என்று சொன்ன ஆண்டவர் உங்களை சூழ, உங்களை சூழ, உங்கள் குடும்பத்தை சூழ, உங்களுடைய வீட்டை சூழ, எல்லா இருள்களும், எல்லா காற்றையும், எல்லா கடலை அலைகளையும் ஆண்டவர் அமைதிப்படுத்த 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 அவர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவர் இயற்கையின் மீது அதிகாரமுடையவர். பிசாசினுடைய சூழ்நிலையாலே இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இரவு வேளையில நிம்மதியான உறக்கங்கள் இல்லை, பயத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு பயத்தின் சூழல்களும், அசுத்த எண்ணங்கள், சிந்தையிலே தேவையற்ற எண்ணங்கள் உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய இருளை, இருதயத்தை இருட்டாக்கி உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வீடையும், உங்களுடைய வாழ்க்கைகளையும் ஒரு இருளின் பாதைக்குள்ளே கொண்டு போய் உங்களை ஒருமுகப்படுத்த முடியாதபடிக்கு, சரியாய் சிந்திக்க முடியாதபடிக்கு, சரியாய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதபடிக்கு, ஒருமுகப்படுத்த முடியாதபடிக்கு அங்கலாய்த்து கொண்டு ஊசலாடி கொண்டு இருக்கிறீர்களா? நிம்மதியற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கட்டுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, இவ்விதமாக பட்டியலை நான் அடுக்கிக் கொண்டே போக முடியும். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் மிக பயங்கரமானது, மிக அசுத்தமானது. ஆண் புணர்ச்சிகள், இன்றைக்கு ஓரின சேர்க்கைகள், இவ்விதமான நிலைகளுக்குள்ளே இன்றைக்கு உலகம் இவ்விதமாய் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட அசுத்தங்கள், இப்படிப்பட்ட இருள்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டு உங்களை விடாம திரட்டி கொண்டிருக்க முடியும், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்க முடியும், கண்ணீரோடு உங்களை வச்சிருக்க முடியும், உங்களை நெருக்குதலுக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டிருக்க
கொண்டிருக்க முடியும். இந்த ராத்திரி வேளையில அன்றைக்கு ஒரே ஒருத்தனை தேடி வந்த அதே இயேசு கிறிஸ்து, அன்றைக்கு ஒரே ஒருத்தனை தேடி நீண்ட கடல் பிரயாணம் போய் சந்தித்த அதே இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க, உங்களை விடுதலையாக்க, உங்கள் சிந்தனையை புதுப்பிக்க, உங்கள் இருளை நீக்க, உங்கள் குடும்பத்தின் இருளை நீக்க, உங்கள் வீட்டின் இருளை நீக்க அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். பலவிதமான வியாதிகளோடு போராடி கொண்டிருக்க முடியும். வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில இருக்க முடியும். தொற்றா வியாதிகளாக இருக்க முடியும். இதென்ன இந்த வியாதியோடு வாழ்ந்துட்டு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க முடியும். உங்களுடைய வியாதிகள் யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியும். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் காண்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிற தேவன். உங்களுடைய வியாதிகள் அத்தனையுமே ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு உங்களை வியாதியோடு திரும்ப அனுப்ப அல்ல, சுகப்படுத்தி அனுப்ப அவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். நான்காவது, மரணம். ஒருவேளை உங்களுடைய வாழ்வு இன்றைக்கு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். நீ வாழ்ந்த எனக்கு பிரயோசனம் இல்லை, எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட சூழலுக்கூடாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் ஆவிக்குரிய ரீதியில் நீங்க செத்தவர்களாக இருக்கலாம். ஒரு காலத்தில் கர்த்தரை உங்களை தொட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவரை தேடி ஆராதித்து ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்து ஜெபிச்சு வேதம் வாசித்து கர்த்தரை தேடி 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 வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஆனால் இன்றைக்கு பல வேளைகளை பின்மாற்றத்தோடு, ஒரு பின்னடைவோடு, ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருப்பது போல ஆவிக்குரிய மரணத்தோடு போராடி கொண்டிருக்க முடியும். ஆவி செத்தபடி இருக்க முடியும். இந்த ராத்திரி வேளைகளை உங்களுடைய ஆவியையும் மீண்டும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மரணத்தின் சூழல்கள் எதுவாக இருக்கலாம், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற மரணங்களும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சாவுகளும் உங்களை தலை தூக்க முடியாதபடிக்கு உங்களையும் உங்களுடைய குடும்ப வாழ்வையும் தலைகளாக மாற்றி போடுகிற சூழலுக்குள்ளே இருந்தாலும், இந்த ராத்திரி வேளைகளை மரணத்தின் அதிகாரியாகிய கர்த்தர் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்க, உங்கள் மரணங்களையும் உங்கள் சாவுகளையும் உங்களுடைய நிலைமைகளையும் மாற்றி அமைத்து உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு கணம் எங்களுடைய வாழ்க்கைகளை நாம் நிதானித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் எந்த சூழ்நிலை கூடாக போகிறோம். 4 விதமான காரியங்கள் பேசினேன். ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இயற்கைக்கு அப்பால கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யணும் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கிற நேரத்தில், அல்லாவிட்டால் ஒருவேளை பிசாசின் கட்டுகளோடு, இருளின் ஆதிக்கங்களோடு, அந்தகார கிரியைகளோடு இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியும். இருள்கள் உங்களை மடக்கி கொண்டிருக்க முடியும். வாழ முடியாதபடிக்கு, மறுவாழ்வு பெற முடியாதபடிக்கு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்க முடியும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அந்த சூழலிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம். எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் சுகம் கொடுப்பார். மரணத்தின் போராட்டங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு அங்கு அப்பொழுது இயற்கையின் மீது, பிசாசின் மீது, வியாதியின் மீது, மரணத்தின் மீது வல்லமை கொண்ட, அதிகாரம் கொண்ட அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இப்பொழுது கிறிஸ்டியன் ஃபேமிலி வர்ஷிப் சென்டர்ல ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உங்களுக்கும் இயற்கைக்கு மேல் அற்புதத்தை செய்ய, உங்களுடைய பிசாசுடைய சூழந்து விடுதலை கொடுக்க, உங்களுடைய வியாதிகளை நீக்க, உங்களுடைய மரணங்களையும் இருந்து மீண்டும் உயிர்த்தெழும்ப பண்ண கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்க போகிறோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு அழகான ஜெப வேளை கூட கடந்து செல்ல போகிறோம். யாரும் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஒரு நல்ல ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன். Thank you Jesus. ஒரு விஷயம் எல்லாரும் என்ன பாருங்க, ஜெபிக்கும் போது எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்வில் அதிசயம் நடக்கணும் என்று வந்திருக்கிறீங்க? விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மாலை ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். நாங்கள் கர்த்தரால் தொடப்பட்டிருக்கிறோம். இந்த இரவு வேளையில நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபையளிப்பாராக. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய கரம் எங்களை தாங்கிறது, பலப்படுத்துகிறது, எங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே, இந்த மாலை ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவா, ரெவரண்ட் ஜோயனன் பிலிப்பை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தையை தெளிவாக கொடுக்கவும், நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறதை குறித்து வேதாமத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவா விளங்க கூடியதாக பேசினதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபத்துக்கு வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் தொற்றுப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். எங்களை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்று பின்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.